தேர்தலில் போட்டியிடுவதற்கான செலவுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த வரம்பான 40 லட்சத்தை விட பல மடங்கு அதிகமாக செலவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று கூறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை பல நிர்வாகிகள் சமாளிக்க முடியாது என்று தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையை தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களை அறிய விஜய் ஆலோசனை நடத்த உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி ஆன்லைன் மூலம் நடைபெற்ற கூட்டத்தில் 130 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் பெரும்பாலானோர் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் நேற்று தனி விமானம் மூலம் டெல்லி சென்றுள்ளார். அங்கு அவர் பாஜக தலைவர்களை சந்திக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகின. ஆனால் இதுகுறித்து கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் யூகங்கள் மட்டுமே. கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையே தொண்டர்கள் நம்ப வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல